அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காணவாழை அல்லது காணாவாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு செடி வகை தாவரம். முட்டை வடிவில் இருக்கக்கூடிய இலைகளையும் மிக அழகான ஊதா நிற பூக்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். பச்சை பசேலுன்னு இருக்கக்கூடிய புல்வெளிகளில், வயல்களில், இன்றைக்கு பொதுவாக வயல் வரப்புகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த காணவாழை இருக்கிறது. காணவாழையை பொறுத்தவரையிலும் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாடு அப்படின்னு சொல்லுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்குக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலுவை சுமக்குகிறார்கள். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி. தண்ணீர் எடுத்து சுமப்பது, நீண்ட நேரம் பிரயாணம் செய்து வேலைக்கு செல்வது, நின்று கொண்டே பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருப்பது, அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் அதிகமாக நின்று செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய மாத விலக்கு காலத்தில் தேவையற்ற அதிக உதிரப்போக்கு ஏற்படுகிறது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உதிரப்போக்கு ஏற்படுவது வெறும் 5 நாட்களில் இல்லாமல் 7 நாட்கள், 10 நாட்கள், சிலருக்கு 15 நாட்கள் வரை கூட இந்த உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற உதிரப்போக்குக்கு மாடர்ன் மெடிசனில் இன்றைக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது நமக்கு உடலில் மிக நிறைய பக்க விளைவுகள். உடலுடைய எடை அதிகரிக்கிறது, மன அழுத்த விகிதம் அதிகரிக்கிறது, எந்த வேலையும் சுலபமாக செய்யக்கூடிய வழிகளை மறந்து எந்த வேலை சொன்னாலும் உடல் மனதளவில் கஷ்டப்படுகின்ற ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்கு, குணமாக்குவதற்கு நல்ல மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காணவாழை தான். பொதுவாக இந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காணவாழையுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம் சொல்லுவோம். அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு பாலிலோ அல்லது மோரிலோ கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி கிராமங்களில் பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படும் போது இந்த காணவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை ஒரு கொட்டைப்பாக்களவு கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கலாம். அதே போல் நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆண்மைத்தன்மையுடைய அளவு மிகவும் குறைய ஆரம்பித்திருக்கிறது. அதிகமான மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், மது அருந்தக்கூடிய ஒரு வழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமான மன அழுத்தம், உடற்பயிற்சி இன்மை, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அளவை மிகப்பெரிய அளவில் குறைக்கிறது. அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் மிகப்பெரிய அளவில் குறையும் போது அவர்களுடைய விரைப்புத்தன்மை குறைய ஆரம்பிக்கிறது, அவர்களுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. உடலுறவு ஆரம்பித்த உடனேயே அவர்களுடைய விந்து வெளிவருகின்ற ஒரு தொல்லை ஆரம்பிக்கிறது. இதற்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காணவாழை. காணவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கம் ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து பசும் பாலில் கலந்து சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது ஒரு 40 நாட்களிலேயே அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள் கெட்டியாவதை பார்க்க முடியும். உடலுறவில் இருக்கக்கூடிய நேரம் மிகவும் அதிகமாவதை பார்க்க முடியும். இவன் அதிகமாக கைப்பழக்கம் இருக்கக்கூடிய, தவறான பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட இதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே இழந்த சக்திகளை மீண்டும் பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு நல்ல மூலிகை இந்த காணவாழை தான். இன்றைக்கு நிறைய மூலிகை மருத்துவம் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை நம்ம பார்க்கணும். ஆண்மை குறைவுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை பற்றி நிறைய விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த விளம்பரப்படுத்தப்படுபவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் இந்த காணவாழையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல வீரியமான ஒரு மருந்து இந்த காணவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பார்த்திங்கன்னா உடல் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அல்லது ஒரு காய்ச்சலுக்கு பிறகு, இப்போ உதாரணம் சிக்கன் குனியா காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா உடல் தேற்றல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் முடிந்து 6 மாதம் ஆன பிறகு கூட, அல்லது ஒரு அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு 6 மாதம் ஆன பிறகு கூட பழைய ஒரு உடல்வாகோட, பழைய ஒரு எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இல்லை.
அதற்கு விட்டமின் மாத்திரைகளை, ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன், இருந்தாலும் என்னுடைய பழைய அளவில் என்னால் வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காணவாழை. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஈவன் குழந்தைகளுக்கு கூட இந்த காணவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு சில சொட்டுக்கள் தேனில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இது நல்ல ஒரு உடல் தேற்றி, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியகற்றக்கூடிய ஒரு லேசான மலமிளக்கின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த உடல் தேற்றியாக இது இருப்பதுனால பார்த்திங்கன்னா உடலை சக்திப்படுத்துவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த காணவாழை உதவுகிறது. அதனால தான் இந்த காய்ச்சல் முடிந்து வரும்போது, ஈவன் குழந்தை பிறந்த பிறகு, ஈவன் மாடுகளுக்கு கூட பார்த்திங்கன்னா கன்றுகளை ஈண்ட பிறகு இந்த காணவாழையை மஞ்சளில் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காணவாழை ஒரு மிகச்சிறந்த உடல் தேற்றி. இந்த உடல் தேற்றி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது காணவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு பாலுடன் கலந்தோ அல்லது இரவு படுக்கும்போது சிறிதளவு பாலுடன் கலந்தோ கொடுக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக உடல் வலுவடைவதை பார்க்கலாம். இன்றைக்கு நான் ஒல்லியாக இருக்குன்னு கவலைப்படுகின்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் என்னுடைய உடல் உறுப்புகள் கவர்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள், மார்பகத்தை பெரிதுபடுத்த அறுவை சிகிச்சைகள், உடலுடைய பிட்டப்பகுதியை பெரிதுபடுத்த அறுவை சிகிச்சைகள், அவர்களுடைய உடல் அளவை அல்லது அமைப்பை மாற்றுவதற்கு அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் காணாவாழையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு ஒரு 6 மாத காலம் எடுத்தாலே உடலுடைய அமைப்புகள், உறுப்புகள் பலனடைவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த காணவாழையை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. பெண்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பாடு நோயாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, உடலுடைய அமைப்பையும் உடல் உறுப்புகளுடைய அழகையும் கூட்டுவதற்கும் சரி, இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் உள்ள நன்மை தீமைகளை என்ன என்பதை அறிந்து அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடானு கோடி தாவரங்களில், உயிரினங்களில், விலங்குகளில், பறவைகளில், ஊர்வன பரப்பன நடப்பனவற்றில் ஒரு சிறிய உயிரினம்தான் மனிதன் என்பவன். ஆனால் நாம் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். மாறாக நமக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கிறது என்கிற ஒரே விஷயத்திற்காக இந்த உலகத்தை நம்மால் சீர்தூக்கி பார்க்க முடியும், இந்த உலகத்தை நம்முடைய அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர முடியும் என்பதற்காக மனிதனுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மூட நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உண்மையில் நமக்கு இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கு என்ன ஒரு உரிமை இருக்கிறதோ அதே உரிமைதான் ஒரு சிறிய எறும்பிற்கும், ஒரு சிறிய வண்ணத்து பூச்சிக்கும். நாம் இன்றைக்கு வண்ணத்து பூச்சிகளை பற்றி பேசலாம். வண்ணத்து பூச்சிகள் என்று சொன்னாலே நம்முடைய மனதில் பல்வேறு விதமான ஒரு கற்பனைகள், அழகு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு அழகியல் பூர்வமான விஷயங்கள் நம் மனதில் தோன்றும். அல்லது இந்த உலகத்தை ஒரு வண்ணமயமாக பார்க்க விரும்புகிற யாருக்கும் முதலில் மனதில் தோன்றுவது வண்ணத்து பூச்சிகள் தான். ஏனென்றால் வண்ணத்து பூச்சிகளை நீங்கள் பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த ஒரு கைதேர்ந்த ஒரு ஓவியன் கூட அவ்வளவு நுட்பமான முறையில் ஒரு வேலைப்பாடுகளை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு மிக நுட்பமான ஒரு வேலைப்பாடுகள் கொண்டதாக வண்ணத்து பூச்சியில் இருக்கக்கூடிய வண்ணங்களும் அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த டிசைன் என்று சொல்லக்கூடிய வேலைப்பாடுகளும் இருப்பதை நாம் பார்க்கலாம். இயற்கை என்பது எவ்வளவு பெரிய ஒரு கலைஞன் என்பதற்கு, அல்லது எவ்வளவு நுட்பமான விஷயங்களை அது உருவாக்கக்கூடியது என்பதற்கும் வண்ணத்து பூச்சிகளை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஒரு முறை நான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை கார்டன் என்று சொல்லக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சிகளினுடைய தோட்டத்திற்கு சென்றேன். சென்றபோது பல்லாயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் அந்த கார்டனில் சிறகடித்து பறந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல,
உலகத்தினுடைய மிக அபூர்வமான வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் அங்கு பாடம் செய்யப்பட்டு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்தபோது தான் தோன்றியது, இவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் இத்தனை வகையான விதவிதமான வடிவங்களில் வண்ணங்களில் இருக்கின்றனவா என்று நான் திகைத்து போய்விட்டேன். இயற்கை என்பது எத்தனை விதமான ஒரு சிக்கலான, அதே சமயம் எத்தனை பன்முகத்தன்மை கொண்ட ஒன்று என்பதை நான் இந்த வண்ணத்து பூச்சிகளின் வழியாக அன்றைக்கு எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட வண்ணமயமான உலகை நாம் பாதுகாத்திருக்கிறோமா? நம்முடைய அதிகார வெறியினால், அலட்சியத்தினால், சுயநலத்தினால், அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலையின்மையினால், சிலருடைய லாப வேட்கையினால், முறையற்ற திட்டங்களினால் இந்த உலகில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான உயிரினங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று நினைக்கிற போது நம்முடைய மனம் நடுங்குகிறது. இப்போதும் கூட நாம் சிறு வயதில் பார்த்து பழகிய ஏராளமான சிட்டுக்குருவிகளை இப்பொழுது பார்ப்பதே அபூர்வமாகிவிட்டது. முன்பெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்திருக்கிறேன். காலையில் கண் விழித்து பார்த்தால் முற்றத்தில் சிட்டுக்குருவிகளுடைய கத்துகிற ஓசைதான் கேட்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் மரங்கள் நிறைந்த இடங்களில் கூட ஒரு மயான அமைதி இருப்பதை பார்க்கிறேன். குருவிகளுடைய ஓசைகள் இல்லை. காக்கைகளை பார்ப்பது கூட அபூர்வமாகிவிட்டது. இப்படியாக அணில்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டன. உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் பார்த்து பழகிய எத்தனை விதமான சிறு உயிரினங்கள் எல்லாம் இன்றைக்கு அபூர்வமான ஒன்றாக மாறிவிட்டன என்பதையும், நீங்கள் எந்தெந்த உயிரினங்களோடு எல்லாம் நீங்கள் புழங்கி வளர்ந்தீர்களோ அவையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு காண கிடைக்கிறதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் ஓணான்களை பார்த்திருப்பார்கள்? உண்மையிலேயே நம் கண் முன்னாலேயே ஏராளமான உயிரினங்கள் அழிந்து போய்விட்டன. இயற்கையின் மீது நாம் செய்த வன்முறை என்பது, உயிரினங்களின் மேல் நாம் செய்த வன்முறை என்பது அத்தகைய ஒரு பெரிய அழிவிற்கு நம்மை இட்டு சென்றிருக்கின்றன. முக்கியமாக வனப்பகுதிகள் பெருமளவிற்கு அழிக்கப்பட்டது என்பது காட்டுயிர்களும் வன உயிர்களும் சிற்றுயிர்களும் அழிவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதே போல் நீர்நிலைகளில் கலக்கக்கூடிய ரசாயனங்கள், காற்றில் அடையக்கூடிய மாசு, அல்லது வனப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்படுவது, வேட்டைக்காரர்கள், அதாவது பறவைகளையும் மிருகங்களையும் தங்களுடைய இறைச்சிக்காக வேட்டையாடுகிறவர்கள், லாப நோக்கத்திற்காக வேட்டையாடுகிறவர்கள், இப்படி எண்ணற்ற காரணங்களின் காரணமாக ஏராளமான உயிரினங்கள் நம் கண் முன்னால் அழிந்து போய்விட்டன. நாம் இந்த உலகத்தை நாம் தொடுத்த வன்முறைக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த வகையில் தான் இந்த பட்டாம்பூச்சிகளை பற்றி அல்லது வண்ணத்து பூச்சிகளை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் சுமார் 15,000 20,000 வரைக்குமான ஒரு வண்ணத்து பூச்சிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு விதவிதமான வண்ணத்து பூச்சிகள் இருக்கின்றன. காடுகளிலும் புதர்களிலும் அவை உண்மையில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வண்ணமயமான உலகை படைத்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் மட்டும் சுமார் 400 வகையான வண்ணத்து பூச்சிகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த 400 வகையான வண்ணத்து பூச்சிகளில் 100க்கும் மேற்பட்ட வகை வண்ணத்து பூச்சிகள் இன்றைக்கு அழிவினுடைய விளிம்பில் இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எப்படி? அதாவது நாம் இந்த உண்மையில் வண்ணத்து பூச்சிகள் என்பது வாழக்கூடிய இடம், நீர் பயிர்கள் விளையக்கூடிய அல்லது நம்முடைய வேளாண் நிலங்களில் தான் அவை வளர்கின்றன. நம்முடைய மரங்களில், சிறு செடிகளில் அவை வாழ்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய தேனை உண்டு அவை தன்னுடைய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்கின்றன. ஆனால் இன்றைக்கு நிலங்களில் பயன்படுத்தப்படுகிற உரம், பூச்சி மருந்து போன்றவற்றால் வண்ணத்து பூச்சிகள் பெருமளவிற்கு அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்துகள். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தொடர்ந்து தெளிக்கப்படுகிற போது அதனால் பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியவை சிற்றுயிர்கள் தான். அதன் காரணமாக இன்றைக்கு தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில், சிறுமலை போன்ற இடங்களில் வண்ணத்து பூச்சிகள் பல்கி பெருகக்கூடிய இடங்களில் அல்லது அங்கே வேறு இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய வண்ணத்து பூச்சி வகைகளும் கூட பெரிய அழிவை சந்திக்கின்றன. என்றால் வண்ணத்து பூச்சிகள் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவை என்கிற தகவலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி வருகிற இடங்களில் இதுபோன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்ட நிலங்களில் உண்பதற்காக, வசிப்பதற்காக வரக்கூடிய வண்ணத்து பூச்சிகள் அவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை சந்திக்கின்றன. வண்ணத்து பூச்சிகள் மட்டுமல்ல, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காரணமாக நிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிற்றுயிர்கள் பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றன. அதாவது பொதுவாக இயற்கையில் ஒரு சமநிலை இருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு பூச்சி என்பது அல்லது ஒரு கிருமி என்பது, ஒரு நுண்ணுயிரி என்பது அது ஒரு தீமை அல்ல. மாறாக அந்த கிருமி
ஒரு பயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இன்னொரு கிருமியை சாப்பிட்டுவிடும். ஆனால் இங்கே நிலைமை என்னவென்று கேட்டால், நாம் இதுபோன்ற பயிரை பாதுகாக்கக்கூடிய, மனிதனுக்கு உதவக்கூடிய, இயற்கை சமநிலையை பாதுகாக்கக்கூடிய பல நுண்ணுயிர்கள், பல சிற்றுயிர்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவற்றுடைய இனமே துடைத்தெறியப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதன் விளைவாக இயற்கையில் பல்வேறு விதமான நோய்களும் பல்வேறு விதமான இடர்பாடுகளும் ஏற்பட்டு முற்றாக நம்முடைய இயற்கை சமநிலை கலைந்து போய்விட்டதையும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் வண்ணத்து பூச்சிகளை பாதுகாப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது, நம்முடைய நிலங்களை வளங்களை பாதுகாப்பது. அதற்காக ஒவ்வொரு வண்ணத்துப்பூச்சி உயிரினமும் நம்மிடம் மிஞ்சி இருக்கிறதா என்பதை அக்கறையுடனும் ஒவ்வொருவரும் பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூகவியல் செயல்பாட்டாளர் திரு செல்வா. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதிலும் குறிப்பாக இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், அதற்கு எவ்வளோ தூரம் அரசு உறுதுணையாக இருக்கும், இந்த நிலைப்பாட்டை பார்க்கும்போது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்களோட எதிர்காலம் எவ்வளோ தூரம் கேள்விக்குறியாக இருக்குது, எவ்வளோ தூரம் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு சமூகவியல் செயல்பாட்டாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். இன்னைக்கு சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, இதுக்காக பலர் குரல் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் முழுக்க இளைஞர்கள் அவங்கள மையமாக வச்சு பல இடங்களில் உங்களோட குரலை பதிவு பண்ணியிருக்கீங்க. இளைஞர்கள் பார்க்கும்போது ஒரு கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் நடத்துறதை பார்க்குறோம். அப்படி பார்த்தா அவங்களோட தேவைகள் என்னவா இருக்குது, எதனால் இந்த போராட்டங்கள் நடக்குது, அரசு மூலமாக அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குது, இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில இருக்கு, நம்ம நிறைய பேர் பேசுறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பின்தங்கிய நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். இந்த நிலை மாறணும்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்க நேயர்களோட முழுமையா நீங்க பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம கல்லூரியிலிருந்து நம்ம தொடங்கலாம். இன்னைக்கு மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறிப்பா இளைஞர்கள்னு பார்க்கும்போது கல்லூரி மாணவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஏன்னா கல்லூரியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் அடுத்த நிலைப்பாடு இருக்கு. அப்படின்னும் போது இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வீதியில் இறங்கி போராடுறதை நம்ம பார்க்குறோம். எதற்கெடுத்தாலும் போராட்டம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா ஏன் போராடுறாங்க, அந்த பக்கத்துல இருக்கிற நியாயங்கள் என்ன, அதை ஏன் நடைமுறைப்படுத்தப்படலை, நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கறது, இப்படின்ற போக்கு நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் சார். கல்லூரி மாணவர்களோட போராட்டம் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்துவது என்பது மாணவர்களாக போராடலை, போராட்டத்திற்கு உந்தி தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, தொடர்ந்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட காலகட்டத்திலிருந்து இளைஞர்கள், மாணவர்கள் ஜனநாயக உரிமைகளுக்காக, ஏகாதிபத்திய எதிர்ப்பிற்காக, விடுதலைக்காக போராடிய வரலாறு இந்திய நாட்டில் வலுவாக இருக்கின்றது. உதாரணம் நீங்கள் பார்த்து நம்ம இங்கிலாந்து நம்மளை 300 ஆண்டு காலம் அடிமை செய்தார்கள். ஆனால் அந்த நாட்டில் வாக்குரிமை என்னென்னா 1920 தான் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்தார்கள். ஆனால் இந்தியாவில் வாக்குரிமை என்னன்னு சொன்னால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றும் போது அனைவருக்குமான வாக்குரிமை நம்ம உருவாக்கணும். அப்போது சுதந்திரம் கிடைத்த உடனே நமக்கு வாக்குரிமை வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அதற்கு முன்பிருந்து விடுதலை போராட்டத்திலே ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டம், ஜனநாயகம் தேவை என்பது குறித்த ஒரு போராட்டம் கருத்தியல் வலுவாக நம் சமூகத்தில் இருந்தனால்தான் நம்ம விடுதலை அடைந்த பிறகு அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை உருவாக்க முடிந்தது. அப்போ நம்முடைய சமூகம் முழுக்க என்னென்னா உரிமைக்கான போராட்டம், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பது இரண்டரை கலந்த ஒரு சமூகம். இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த ஜனநாயக விழுமியங்களை சிதைப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். இந்த ஜனநாயக விழுமியங்களை சிதைப்பது என்பது இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்த ஆபத்து எங்கே அவர்கள் நோக்குறான்னு சொன்னால், முதலாவதாக உயர்கல்வி நிலையங்களில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவர்கள் கை வைக்கிறார்கள். ஏன் உயர்கல்வி நிலையங்களை கை வைக்கிறான்னு சொன்னால், உயர்கல்வி நிலையங்கள் என்பது புதிய புதிய சிந்தனைகள் உருவெடுக்கக்கூடிய களம். கல்லூரி மாணவிகள் அங்கே சென்ற பொழுது பள்ளி படிப்பு முடித்து அங்கே வரும்போது சமூகத்தை உற்று நோக்கிறார்கள், தாங்கள் படித்த படிப்பையும் அது ஆய்வு பார்க்கிறார்கள். எனவே அது குறித்து புதிய கருத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடம்.
ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த விடுதலை பிறகு இருந்த அரசாங்கம் இந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய ஜனநாயக விஷயங்களை கிட்டத்தட்ட மழுங்கடித்து விட்டார்கள். ஜனநாயக வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவில் எல்லா கல்லூரிலும் வந்துட்டு தமிழகத்திலும் எங்கேயும் மாணவர் பேரவைத் தேர்தல் என்பது கிடையாது. பல்கலைக்கழகங்களில் செனட் சிண்டிகேட் எனக்கூடிய அந்த அமைப்புகளில் மாணவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது கிடையாது. ஆக இருக்கக்கூடிய இடங்கள் தான் அந்த இடத்துல மோதலே வரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். நீங்கள் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய மாணவர் ரோஹித் வெர்மலாவுடைய கொலைக்கு தள்ளப்பட்டார்கள், அவரை மரணத்திற்கு தள்ள செய்தார்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள். அதை விட்டு மாணவர் போராட்டம் வெகுந்து இருந்தது. அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நெருக்கடி நிலையில் தான் கைது செய்தார்கள், அதுக்கடுத்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சென்னையில் ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வட்டம் மாணவர்கள் பேச ஆரம்பித்தோன்னா அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள், பூனேயோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மத்திய அரசு தொடுக்கூடிய தாக்குதல், இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா எங்கெல்லாம் மாணவர்கள் உயர்கல்வி நிலையங்களில் கருத்து சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ அங்கே என்னென்னா முனையிலேயே மழுங்கடிக்கணும், அதை சீரழிக்கணுவதற்காக அரசு வேகமாக இருக்கின்றது. ஆனால் மாணவர்கள் அதை எதிர்த்துன்னு சொன்னால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்காக போராடக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் நடத்துகிறார்கள். இது ஒரு நம்ம சமூகத்தில்னா ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏன்னா இந்த ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க முடியாது. பேசுவதற்கோ கூட்டம் கூடுவதற்கோ உரிமையற்ற ஒரு சமூகத்தில் நாம் இருந்தோம். இன்றைக்கு இந்த உலகமயமாக்கப்பட்ட காலத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் எல்லாமே சுதந்திரமாக இருக்கிற மாதிரி காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் யாருமே சுதந்திரமாக இல்லை. எல்லாரும் சொன்னால் அதிகார வர்க்கத்தினர் பிடியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நெருக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு மாணவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். அது இன்னும் வீறு கொண்டு எழ வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. சமூகம் முழுக்க அது பரவ வேண்டியிருக்குது. குறிப்பாக இந்த மாணவர்களுக்காக விவசாயிகள், தொழிலாளிகள்லாம் அவர்கள் கைகோர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. கண்டிப்பாக சார். இப்போது கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் அடிப்படை தேவையில் எவ்வளோ முக்கியமோ இன்றைக்கி கல்வி அவ்வளோ முக்கியன்றதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதை ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு முழுமையாக பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழலும் இருக்குது. மத்திய அரசு இப்படி செயல்படுது அப்படின்னா மாநில அரசாங்கம் தன் நாட்டு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற போது பல விஷயங்களை அவங்களும் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியை முழுமையாக கிடைக்கிறதுக்கு எல்லா சமூகத்தினருக்கும் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னும் போது மாநில அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு? குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் விடுதலை அடைந்த ஒரு முதல் 10 ஆண்டுகளில் கல்விக்காக ஒரு சீரிய முயற்சி நம்முடைய அரசாங்கம் எடுத்தன. ஆனால் ஒரு 70-80க்கு பிறகு என்னென்னா கிட்டத்தட்ட தனியார் மையத்தை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது. அதோட விளைவு நம்ம தமிழகத்தில் பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகள் மிக தரமான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடம் அரசாங்க பள்ளிகள் தான். ஆனால் இன்றைக்கு அரசாங்க பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது படிப்படியாக குறைந்து வந்திருக்கின்றது. பல தலைமை ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள் கடும் உழைப்பின் காரணமாக பல அரசு பள்ளிகள் இன்றைக்கும் காப்பாற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு தலைமை ஆசிரியரோ அரசு பள்ளி ஆசிரியர்களோ எடுக்கக்கூடிய முயற்சியை அரசாங்கம் எடுப்பதில் என்பது நம்முடைய வேதனையான விஷயங்கள். ஏன்னா அதிகாரத்தில் வரக்கூடிய அமைச்சர்கள் முதற்கொண்டு அவருடைய உறவினர் உட்பட அனைவருமே எங்கே முதலீடு செய்கிறார்கள்? கல்வியில் தான் முதலீடு செய்கிறார்கள். தனியார் பள்ளிகளை துறப்பது, தனியார் கல்வி நிலையங்களை துறப்பது, அவர்கள் வியாபாரம் மூட்டக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமாக கல்வி நிலையங்களை அவர் மாற்றிவிட்டார்கள். எனவே என்னென்னா அரசு பொதுப்பள்ளி என்பது இன்றைக்கி சீரழிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சூழல் நம் தமிழ்நாட்டில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இன்றைக்கு தரமான கல்வி என்பதற்காக சமச்சீர் கல்விக்காக நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கினோம். இன்றைக்கு சமச்சீர் கல்வி வேணும் என்பதற்காக தமிழக மாணவர்கள் போராடினார்கள். பல ஜனநாயக அமைப்புகள்லாம் போராடியது, அரசியல் கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் சமச்சீர் கல்வி என்பது ஏதோ நம்முடைய புதுசாக யாரை கண்டுபிடிச்ச கிடையாது. இந்திய கல்விக்குழு, டாக்டர் கோத்தாரி தலைமையிலான இந்திய கல்விக்குழு தான் இந்தியாவில் சமச்சீர் கல்வி வேணும்ன்றது. சமச்சீர் கல்வி என்பதை என்னன்னு சொன்னால், இந்தியா ஒரு சாதி சமூகம். பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். பல வர்க்கங்களை சார்ந்திருக்கிறார்கள். பல்வேறு மதங்களை சார்ந்திருக்கின்றார்கள். பல மொழி பேசக்கூடியவர்களார்கள். இவருக்கெல்லாம் நீங்கள் ஒற்றுமை உருவாக்கணும்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு வார்த்தையை போட்டுவிட்டால் ஒற்றுமை வந்துடாது. அது எங்கேருந்து உருவாக முடியும்? கல்வி நிலையங்கள் தான் உருவாக முடியும். அப்போது ஒரு பள்ளி என்று சொன்னால் அனைத்து சாதியினரும் அந்த வகுப்பறையில் இருக்கணும். அனைத்து வர்க்கத்தை சார்ந்தாலும் ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டும். அனைத்து மொழி பேசக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடிய வரமாக மாறும்போது என்னென்னா, இவர்களெல்லாம் மாணவர் பருவத்தில் இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட அந்த இடத்துல வர வேண்டியிருக்கின்றது. பெண்கள், மாணவிகள். அப்போ வரும்போது என்னென்னா, ஒரு இந்தியா என்பது வகுப்பறையிலே தெரியும் அவனுக்கு எல்லாருமே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அப்படி வரும்போது தான் ஒரு சகோதரத்துவம், ஜனநாயகம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கின்றதா? சமச்சீர் கல்வினை கேட்டோன்னா புத்தகம் அடித்ததுடன் நிறுத்திட்டார்கள். போர்டை ஒழிக்கிறோன்ற அடிப்படையில் நிறுத்தினார்கள். ஆனால் இது என்ன ஆகிடுச்சு? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள்லாம்
மத்திய அரசு சிபிஎஸ்சி அடிப்படையில் தனியார் பள்ளிகளை திறப்பதற்காக செல்ல ஆரம்பித்துள்ளார்கள். அவள் கல்வி கட்டணத்தை உயர்த்தி கொண்டு போகின்றார்கள். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விடுதலை போராட்ட விழுமியங்கள் என்ன சொன்னால், ஒரு ஜனநாயகமும் சமத்துவம் விளங்க வேண்டும் கல்வி வளாகங்களில். நீங்கள் அதை கொண்டு வர முடியும், வாய்ப்பு இருக்கின்றது இன்றைக்கி. அதனால் அருகாமை பள்ளிகள் என்று சொல்கிறார்கள். 3 கிலோமீட்டர் வட்டாரத்திற்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் முழுக்க அந்த பள்ளியில் சேரணும். ஒரு பணக்கார வீட்டு மாணவனும் ஏழை மாணவனும் சேரும்போது தான் இந்தியா என்னன்னு தெரிய முடியும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் 3 குழந்தைகளும் ஒரே இடத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். அப்போ தான் நம்முடைய சமூகம் என்னென்னு புரிந்து கொள்ள முடியும். அதை உருவாக்க வேண்டியதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசோ மத்திய அரசுகளோ கண்டுகொள்வதில்லை. ஏன்னு சொன்னால், அதை கண்டுகொண்டால்னு சொன்னால் நம்முடைய சமூகம் வளர்ந்து விடும், இவர்களுக்கு வியாபாரத்துக்காக பயனளிக்காது. இன்றைக்கு இவர்கள்லாம் சரி எல்லாம் பாருங்கள், நீங்கள் வந்து என்ன ஒரு மாண்டோசாரி ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்க, புதுசாக நீங்கள் எல்கேஜி படிக்கிறதுக்கே 1 லட்ச ரூபாய் கேட்குறதுக்கு, ப்ரீகேஜி இப்போ எல்கேஜியில் ப்ரீகேஜி கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், புதுசாக வரக்கூடிய ஒரு இளம் தம்பதியினர் தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தில் பெரும்பகுதி என்னென்னா 1 லட்ச ரூபாய் அவங்க புதுசாக பிறந்த முதல் குழந்தைக்காக 1 லட்ச ரூபாய் எடுத்து போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்ப்பதும், அந்த குழந்தைய காரில் கூட்டு போய் விட்டுட்டு வரதும், மத்தியானம் கூப்பிட்டுறதுக்கு ஒரு ஆளும், இவங்க சம்பாதிக்கிறதுல பெரும்பாலான பணம் என்னன்னு சொன்னால் படிப்புக்கே செலவழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின்றார்கள். ஏன்னா படித்தாதான் நல்லா இருக்குன்றக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய இது இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் பொதுக்கல்வி உருவாக்கியிருந்தால் எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய சிரமங்கள் இல்லாத ஒரு சூழல் உருவாக்க முடியும். இப்போ ஏன் உருவாக்கன்ற கேள்வி வரணும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, நம்ம சமூகத்தில் இருக்கவரெல்லாம் கற்றறிந்தவரெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய ஜனநாயகத்தில் ஏன் இது நடக்கலை? நீங்கள் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து குழாயில் தண்ணி வரலாம் கேள்வி கேட்கின்றோமோ, ரேஷன் கார்டில் அரிசி வரல, மண்ணெண்ணெய் வரல, நம்ம மக்கள் போராடுறோமோ, என்னோடய தொழிலாளிக்கு வந்து எனக்கு உரிமை பறிக்கப்படுதுன்னு எப்படி போராடுறோமோ, அதே மாதிரி சமூகத்தில் இருக்கிற அத்தனை பிரிவினரும் நம்ம சமூகத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, நம்ம எதிர்கால சமூகத்திற்கு எந்த விதமான கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு கேள்வியும் விழிப்புணர்வையும் இந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் உருவாக்க வேண்டும். இல்லை உருவாக்கலன்னு சொன்னால், நம்ம வீட்டு குழந்தை மட்டும் நல்லா நீங்கள் வளர்த்துட்டா மட்டும் அந்த குழந்தை நல்லா இருந்துடாது. ஏன்னா உங்கள் சமூகம் மோசமாக இருந்தால் இந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஆக அது மாற வேண்டும் என்று சொன்னால் கல்வி வளாகத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அதில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள் ஒரு 800-900க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளை மூடிட்டாங்க. ஆரம்ப பள்ளிகளே மூடப்பட்டிருக்கின்றது. ஏன் மூடப்படுற? மாணவர் சேர்க்கை இல்லைன்றாங்க. மாணவர் சேர்க்கை வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் உருவாக்காமல் மூடுதுனா, சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது, அந்த கார்ப்பரேஷனுடைய பட்ஜெட்டில் கல்விக்காக செஸ் வசூலிக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் கல்விக்காக செலவழிக்கப்படவே இல்லை. கல்விக்காக வசூலிக்கப்பட்ட அந்த பணத்தை வேறு துறைகளுக்காக இன்றைக்கு செலவழிக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய அராஜகம் இது! இப்போது கல்வி, அதோட முக்கியத்துவம் நம்ம பற்றி பேசும்போது, அரசு கல்லூரிகளையும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் சரி, இன்றைக்கி நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் இந்த வெயிட்டேஜ் முறை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆசிரியர்களும் நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த பணியிடங்கள்லாம் இப்படி காலியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் மிக முக்கியமானது என்னன்னா, அதாவது தன்னுடைய குழந்தையே ஒரு தாய் வந்து சோறு போடாமல் பட்டினி போட்டு சாகடிக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அரசாங்கம் அரசு கல்லூரிகளை நடத்தக்கூடிய விஷயங்கள், அரசு கல்விகளை சீரழிக்கிறது. போதுமான ஆசிரியர்கள் வந்து என்னென்னா படித்து முடித்து எவ்வளோ பேர் தரமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு வேலை கொடுப்பதில் கஸ்ட் லெக்சர்ன்ற பேரில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி சென்னையில் டிபிஐ முன்னாடி நம்முடைய கஸ்ட் லெக்சர்ஸ் வந்து போராட்டம் நைட்டில் வந்து உட்காந்து அந்த பெண்களும் ஆண்களும் போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 15,000 கூட சம்பளம் கொடுக்கலங்க. ஒரு 15,000-20,000 என்பது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண குடும்பம் வாழவே முடியாது. இவங்க அதுக்காக நிறைய படிச்சிருக்கிறார்கள், உழைப்பை செலுத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு 8,000 கொடுப்போம், 5,000 கொடுப்போம், அதுவும் 6 மாதம் சம்பளம் பாக்கி. சென்னையில் இருக்கக்கூடிய பல அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் இந்த மாணவர்கள் அந்த கஸ்ட் லெக்சர்ஸ் வந்து என்னென்னா கொத்தடிமை போய் நடத்துகிறார்கள். வகுப்பு எடுப்பது மட்டும் கிடையாது, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நோட் பண்ண முடியாது, ஸ்டாஃப் ஒர்க், நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒர்க்கை வந்து வாங்குறாங்க, சனிக்கிழமை வர சொல்கிறாங்க. அந்த கல்லூரியில் எல்லா வேலைகளையும் வாங்கிட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய தேர்வுகளை முடிச்சிருக்கிறார்கள், பிஹெச்டி முடிச்சிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களை இந்த சமூகம் எவ்வளோ சீரழிவாக நடத்துறதுக்கு ஒரே உதாரணம் இன்றைக்கி அந்த அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை நம்ம நடத்தக்கூடிய விதத்துலேருந்து நமக்கு தெரியுது. ஒரு சமூகத்தில் இவ்வளோ கேவலமாக ஆசிரியர்கள் நடத்துன்னு சொன்னால் அந்த சமூகம் என்னத்தை உருவாக்க முடியும்? இப்போ இந்த ஆசிரியர்கள் ரொம்ப சாதாரணமான விஷயம் வந்து இன்றைக்கி அரசு உதவி பெறும் கல்லூரிகளோ தனியார் கல்லூரிகளோ கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறார்கள், பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். ஆனால் அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு ஒத்துக்கொண்ட நிதியை கூட சம்பளமாக தர மறுக்கிறார்கள். அப்போ இவங்க சட்டத்தை மீறுகிறார்கள். சட்டத்தை மீறவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போராடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது உளவியல் ரீதியாக தொந்தரவு உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது வந்து
என்னன்னா இந்த மாதிரியான சூழல் வந்து இனி வந்து மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இது ஒரு பெரிய போராட்டமாக வெடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருப்பது தான் தெரிகின்றது. கண்டிப்பாக சார். இன்னும் விரிவாக பேசணும்னா இந்த நகரமயமாதல் நிறைய நம்ம வந்து இந்த அர்பனைசேஷன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ கிராமப்புறங்கள்லேயும் வந்து இதெல்லாம் நகரமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த சூழலில் கிராமப்புற மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி தமிழகம் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழகம் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் சொல்கிறாங்க. கிராமப்புறங்கள்லேருந்து நகரங்களை நோக்கி வருகிறார்கள். முதலாவதாக கிராமப்புறங்கள்லேருந்து நகரங்களை நோக்கி வருவதற்கான ஒரு புலம்பெயர்வதற்கான சூழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற விவசாயம் இன்றைக்கு அடியோடு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இந்திய தேசம் வந்து என்னென்னா விவசாயிகள் பூமின்றது நம்ம வந்து படித்துக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் இவ்வளோ மோசமாக ஒரு சீரழிக்கப்படுகிறது. நீங்கள் நம்முடைய வேளாண்மையில் ஈடுபடுவது, வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுவது, விவசாயம் சார்ந்த தொழில் ஈடுபடுவது தற்கொலைக்கு சமமானது என்று விவசாயிகளே உணரக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கி அரசாங்கம் விட்டு சென்றிருக்கிறது. அதான் வேதனையோட கொடுமை இது. இன்றைக்கி நம்முடைய விவசாயத்தை உயிர்ப்பிப்பதற்காக அது நன்றாக செயல்படுவதற்கு அரசாங்கம் வந்து எவ்வளோ திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி பட்ஜெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று கூட அந்த மக்களை போய் சேரவில்லை. சேர்ந்துருந்தால் நம்ம கண் எதிர்க்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் விவசாயம் வந்து சீரழிக்கப்பட்டவுடனே உடனடியாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நகரங்கள் நோக்கி குடிபெறுவது என்பது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. அப்போ நகரங்களை நோக்கி வரும்போதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆலைகளும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நகரங்களில் இருந்த ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 3000-4000 பேர் சேர்ந்தாலும் 300 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலாக மாறிட்டது. நீங்கள் சென்னையில் பெருங்கலத்தில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்னு ஒரு கம்பெனி இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து திட்டமிட்டு ஆட்சியாளர்கள் காலி பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் மிக வலுவாக இருந்ததுனால ஒரு மாதத்திற்கு 2 மாதம் சம்பளம் வாங்கினார்கள் அங்கே ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனியில். இன்றைக்கி அப்படி ஒரு கம்பெனி இருந்தது, தொழிற்சங்கம் வலுவாக இருந்தது, தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ உரிமை பெற்றால்ன்றது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ கிராமங்கள்லேருந்து வரவர்கள் இப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் கிடையாது. எனவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உதிரி தொழிலாளராக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். என்னதான் கிராமப்புறங்கள் வரவர்கள் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கட்டுமானம் சார்ந்த பணிகளில், முறைசாரா தொழில்களில், அல்லது ஆட்டோ, டாடா மேஜிக்கு, குட்டி என போனக்கூடிய வாகனங்களை ஓட்டுபவர்களாக, சிறு கடைகள் நடத்துவர்களாக, கையேந்தி பவன் போனக்கூடிய உணவு கடைகள் நடத்துவர்களாக சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இந்த கிராமப்புறங்களுக்கு நகரம் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள். அப்போ இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் என்பது அவர்களுடைய அன்றாட குடும்பத்தை நடத்துவதற்கே போதுமானதாக இருக்கக்கூடிய சூழல். அதுவும் இல்லாமல் நகரங்கள் வரும்போது வாடகை, அது சார்ந்து வரக்கூடிய செலவினங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கான இடம் என்பது பார்த்தீங்கன்னா கல்வி என்பது அரசாங்கம் கல்வி நிலையங்கள் சிறப்பாக செயல்பட்டால் தான் அரசு கல்வி நிலையம் அதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம இல்லைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் சென்னையிலிருந்தே சென்னையை விட்டு விரட்டப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் கிராமங்களிலிருந்து சென்னைக்கு வாருங்கள், நகரத்துக்கு வந்து வேலை செய்கின்றவர்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் வெளியே தடுத்துகிறார்கள். இன்றைக்கு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில், பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் மக்கள் வந்து அங்கே போயிட்டு குடியமர்த்தப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். மிக அரசு இயந்திரத்தை வைத்து கிட்டத்தட்ட எல்லா விதமான அடக்குமுறைகளும் ஏவி இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சென்னைக்கு வெளியே அப்புறப்படுத்துகிறார்கள். அங்கே போய் சேர்வர்களுக்கு என்ன விதமான கல்லூரிகள் இருக்கின்றது, என்ன பள்ளிகள் இருக்குதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இங்கே வந்து கோட்டூர்புரத்துலேயோ சைதாப்பேட்டையிலையோ பல அரசு பள்ளிகள், இன்னும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள் என எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கின்றது. அங்கே வந்து இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்துக்காக 25% சில தனியார் பள்ளிகளில் கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 5-6 மகளிர் கல்லூரிகள் இருக்கின்றது. இங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ இவர்கள் இங்கிருந்து விரட்டப்படுவது மூலமாக செம்மஞ்சேரியிலையோ பெரும்பாக்கத்திலோ என்ன அரசு பள்ளி இருக்கின்றது, என்ன அரசு கல்லூரி இருக்கின்றது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேரிலேயே இந்த சமூகத்தை கருவறுக்கக்கூடிய வேலையை தான் அரசாங்கம் செய்கின்றது. ஆக நகரமயமாக்கல் என்பது வளர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் வந்து சொல்லி கொண்டாலும் இந்த நகரமயமாக்கலுடைய விளைவாக பாதிக்கப்படுவது கிராமப்புற விவசாய தொழிலாளர்களும் நகர்ப்புற கூலி தொழிலாளர்களும் தான். நிச்சயமா சார். இப்போ இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் மக்கள் நல பணியாளர்கள் பிரச்சனை நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் மக்கள் நல மேம்பாடு, வாழ்வாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு இதில் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் நம்ம வழங்கியிருக்கோம், பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டுருக்குன்னு அதிமுக அரசு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் எந்த அளவு மேம்பாடு அடைஞ்சிருக்கு?
இல்லை அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு அடிப்படையான சில கட்டுமான பணிகளை மேற்கொள்ளாமல் மேலோட்டமான சில வேலைகளை செய்து ஊடகங்களுடைய செல்வாக்கின் காரணமாக அதிகாரத்திற்கு வந்துவிட முடியும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. அது ஆளும் கட்சிக்கும் அதே மாதிரி தான் கருதுகிறார்கள். ஏன் நினைக்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து வயிற்றுக்கு சோறு போடாமல் முகத்துக்கு க்ரீம் போட்டு பளிச்சுன்னு காமிச்சிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ தான் நம்ம வந்து முகத்தை வந்து மேக்கப் போட்டு காமிச்சிட்டோம், உடலில் வந்து ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளனா அது முகத்தில் வெளிப்பட்டுறக்கூடும் தான். அப்போ நம்ம சமூகத்தில் தமிழ்நாட்டில் நம்ம வெளிப்படையாக நம்ம பார்க்க முடியும். எல்லா பகுதியிலும் மக்கள் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றது. குடிநீர் தட்டுப்பாடு இருக்கின்றது, கல்வி கட்டணம் உயர்ந்திருக்கின்றது, படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேலை இல்லை, தொழிலாளிகளில் தொழிற்சங்க உரிமைகள் இல்லை, தொழிலாளர்களுக்கான வந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, விவசாயிகளுக்கான வந்து அரசாங்கம் அறிவித்த திட்டங்கள் போய் சேரலன்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய போராட்டம், இப்படி சமூகத்தில் எல்லா இடங்களும் எல்லா போராட்டம் நம்ம வெடித்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கணும் இல்லையா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சில ஒரு மேம்போக்காக சில திட்டங்களை நம்ம அமல்படுத்தி அது மூலயமா செய்திட முடியுன்ற ஒரு சூழல் தான் அதிமுக பார்க்கின்றது. அதே மாதிரி அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய பிடிப்புகள், சாதி சமூகத்தை அவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிட்டோன்னு சொன்னால் நாம் வந்து ஜெயிச்சிட முடியுன்றாங்க. தேர்தல் என்பதை எப்படி பார்க்கணும்னா நம்ம ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் இவர்கள் அந்த ஜனநாயகத்தில் கூட ஓட்டை உடசலை பயன்படுத்தி கொண்டு நான் முன்னாடி வந்துட முடியுமா, நான் அதிகாரத்தை கைப்படுத்த முடியுமா என்ற சூழல் வந்து இன்றைக்கி வந்துட்டதுனால அந்த வேலையை வந்து இன்றைக்கி அதிமுக அரசாங்கம் செய்கின்றது. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உயரலன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து கறி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் கூட வாங்க முடியாது. நீங்கள் மட்டனே வாங்க முடியாது. 550 ரூபாய்க்கு போயிருக்குது. டீயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 ரூபாய்க்கு போயிருக்குது. குடிக்கிற டீ விலைவாசி உயர்வு. நீங்கள் வந்து காய்கறி என்பது நம்ம எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா பத்திரம் நீங்கள் நிறைய காய்கறியை சாப்பிடுங்க, அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த காய்கறி என்பது கடையில் தான் பார்க்க முடியுது. கண்டினா எல்லா காய்கறியும் வாங்கி வச்சு ஒரு மாத சம்பளம் வாங்குற கூட வாங்கி சாப்பிட முடியாது. அப்போ அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே இல்லை. குடிக்க தண்ணி நம்ம காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன வளர்ச்சி நீங்கள் உருவாக்கிட்டீங்க? வீடுகளுக்கு என்ன தண்ணியை கொடுத்துருக்கிறீங்க? சுற்றுப்புறத்தில் என்ன சுகாதாரத்தை உருவாக்குறீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்கள் கிராமப்புறத்தில் நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் விவசாயிகளுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது நம்ம போராடணும். கரும்பு விவசாயிகள் போராடுகிறார்கள், பால் உற்பத்தியாளர்கள் போராடுகிறார்கள், விவசாயிகள் நெல் உற்பத்தி பண்ணுறவர்கள் போராடுகிறார்கள், வேர்க்கடலை உற்பத்தி பண்ணுறவர்கள் போராடுகிறார்கள், கரும்பு உற்பத்தி பண்ணுறவர்கள் விலைக்கு போராடுறார்கள். எல்லா விதமான பயிர் உற்பத்தி செய்கிறவர்களெல்லாம் அதற்கான உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று கிராமப்புற விவசாயிகள் போராடும் போது இந்த 5 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ வளர்ச்சி என்பது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேம்பாலம் கட்டுறீங்க, பாலம் போடுறீங்க, ரோடு போடுறீங்க, இதெல்லாம் வளர்ச்சி நீங்கள் கருதுறீங்க. அது ஒரு வளர்ச்சி. ஆனால் இது யாருக்காக செய்கிறாங்க? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனம் வந்தாங்கன்னா அவங்களுடைய உற்பத்தி செய்து முடிச்சு நேராக ஏர்போர்ட்டுக்கு அவங்க போயிடணும், இல்லை ஆர்பாரில் வந்து அவங்களுடைய பொருட்கள் இறங்குவதற்கும் அதிகாரிகள் வந்து விமான நிலையத்திலேருந்து நேரடியாக நிறுவனத்துக்கு போயிட்டு வரதுக்குமான மேம்பாலம் கட்டுறீங்க. அந்த மேம்பாலம் நம்மளும் போகிறதுனால நம்மளும் வளர்ச்சி நம்ம நினச்சிருக்கோம் பண்ணி அது அந்த மக்களுக்கு போய் சேருதா? நீங்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கீழ் வந்து தொழிற்சாலை உருவாக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா நீங்கள் போய் பாருங்கள். ஒன்றும் உயரவே கிடையாது. அடிமாட்டு விலைக்கு என்னன்னு சொன்னால் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரி தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயக உரிமையே கிடையாது. என்ன வாய்ப்பு? நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வட இந்திய தொழிலாளர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. வட இந்திய தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய இடத்த போய் பார்த்தீங்கன்னா தகர ஷீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க இந்த வெயில் காலத்தில். ஒரு வட இந்திய தொழிலாளி இங்கே வந்து எவ்வளோ கடினப்பட்டு அவனும் இந்தியன் தானே உழைக்கிறான். தமிழ்நாட்டு தொழிலாளி கேரளாவுக்கும் கர்நாடகம் போயிட்டு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ தொழிலாளர்கள் புலம்பெயர்வதும் இங்கே வருவதும் ஒரு மலிவு விலையில் உழைப்பு சுரண்டதும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம்னா ஜனநாயக உரிமைகள் கிட்டத்தட்ட சுரண்டப்பட்டுடுச்சு இந்த 5 ஆண்டு காலத்தில். நீங்கள் பொதுக்கூட்டம் போடுவதற்கோ, திருமுனை கூட்டங்கள் போடுவதற்கோ, ஒரு போஸ்டர் ஒட்டுவதற்கோ, ஒரு பாட்டு பாடுவதற்கு உரிமை கிடையாது. பாட்டு பாடினா நன்றாக தூக்கிட்டு போயிட்டு சிறையில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. போஸ்டர் ஓட்டினா சிறையில் அடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இப்போ பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள் எங்கேயுமே நடத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். எல்லாமே யாரோ ஆள் இல்லாத இடத்துல பேச வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே இருக்கார்கள். அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னா தன்னை விமர்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்க வேண்டும். ஆனால் வாய்ப்பை நசுக்கிறான்னு சொன்னால் இவர் தவறு செய்வதனால் தானே இவர் நசுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு ஜனநாயகமற்ற சூழல் தமிழ்நாட்டில் அரங்கேறுவதும் தொழிலாளர்கள், விவசாயிகள் அவங்க வந்து உரிமைகளுக்காக போராடுவது மட்டும் இல்லாமல் அவங்க உரிமைகளை பேசக்கூடிய ஒரு சூழலே இல்லாத வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல். 3ஆவதாக அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்.
அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு அடிமைகள் போல் இன்றைக்கு நம்முடைய ஊடகங்களில் எப்படி அவர்களுக்கான காமிக்கிறாங்க, அப்படியே கூன் வளைஞ்சிருக்கிறார்கள். இது மனிதன் சக மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக போராடி நடத்தின மண் இது. சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் நடத்தி போராடிய மண். சுயமரியாதை அடகு வைத்துவிட்டு பணத்துக்காக பதவிக்காக அண்டி வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து நான் எப்படி இருக்குன்றதுக்கு அமைச்சர்கள் எடுத்துக்காட்டலாக விலகிறார்கள். இவ்வளோ கேவலமாக ஒரு தமிழ் சமூகம் வந்து போய்கொண்டிருப்பது வந்து ரொம்ப வெக்கக்கேடு. இது வந்து என்னன்னா மனிதனுடைய ஜனநாயக குணாம்சம் மட்டுமல்ல, மனிதன் என்ற பிறவியே ஒரு மட்டமாக பார்க்கக்கூடிய, சீரழித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த அரசாங்கம் உருவாக்கிட்டு இருந்தது ரொம்ப ஒரு வெக்கக்கேடான செயல். நிச்சயமா சார். ஒரு சமூகவியல் செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடையணும்னா தேவைகள்னு பார்க்கும்போது கல்லூரியில் கல்வி முதல் கொண்டு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து செஞ்சாலும் இந்த சமூகத்தில் ஒரு உண்மையான பார்வை அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு விஷயம்தான். வேலைவாய்ப்பு போராட்டம், கல்விக்காக போராட்டம், உணவுக்காக போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் அது எந்த அளவுக்கு அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு, இதுக்கு மாற்றம் ஏற்படணுங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு சூழலை நம்ம இப்ப நிக்கிறோம் அப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபி வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். இந்து கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்னும் ஒரு கோரிக்கை அண்மையில் கோவையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இந்து அறநிலையத்துறையை குறிவைத்து இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல ஆண்டுகளாக, ஏன் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனியாக வக்ஃபோடு இருக்கிற போது இந்துக்களின் கோயில்களை மட்டும் அரசாங்கம் நடத்த வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்கிற கேள்வி பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வியில் அடிப்படையிலேயே ஒரு பிழை இருக்கிறது. வக்ஃபோர்டு என்பதும் கூட அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்றுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வக்ஃபோர்டுக்கு இன்றைக்கும் இந்திய அளவில் இந்திய மத்திய அமைச்சர் ஒருவர் தான் தலைவராக இருக்கிறார். அந்த வாரியத்திலே 20 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 20 உறுப்பினர்களையும் அரசாங்கம்தான் நியமித்திருக்கிறது. எனவே அதற்கு ஒரு சட்டம், இதற்கு ஒரு சட்டம் என்பது சரியானதில்லை. ஆனால் இந்து கோயில்களெல்லாம் இந்து மன்னர்களால் கட்டப்பட்டது. அந்த கோயில்களை அரசாங்கம் ஏன் நிர்வகிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கும் மிக எளிமையான, மிக சரியான விடை இருக்கிறது. மன்னர்கள்தான் அந்த கோயிலை கட்டினார்கள் உண்மை. ஆனால் எந்த பணத்தில் கட்டினார்கள்? மக்களினுடைய வரிப்பணத்திலே தான் கோயில்கள் கட்டப்பட்டன. எனவே மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசு நிர்வகிப்பதிலே எந்த பிழையும் இருக்க முடியாது. இந்த இந்து அறநிலையத்துறை என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதலில் தோன்றியது என்பது மறுக்க முடியாத உண்மை. 1925 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அது நடைமுறைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறிவோம். எனவே கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்துக்களுக்கு எதிரான நாஸ்திகர்கள் இப்படி ஒரு இந்து அறநிலையத்துறை என ஒன்றை உருவாக்கிவிட்டார்கள் என்று கூறப்படுவதும் உண்மைக்கு முற்றிலும் மாறானது. சுயமரியாதை இயக்கம் தொடங்கியதற்கு பிறகுதான் கடவுள் மறுப்பாளர்களும் அந்த கோட்பாடும் வந்தனவே அன்றி நீதி கட்சியில் இருந்தவர்களெல்லாம் பழுத்த ஆத்திகர்கள். அவர்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரானவர்களும் இல்லை. இன்னமும் சொன்னால் அப்படி ஒரு அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையே பக்தர்களிடமிருந்து தான் வந்தது என்பது ஒரு முக்கியமான செய்தி. வெள்ளைக்காரர்களினுடைய ஆட்சி காலத்தில் 1817 அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தினுடைய 7வது பிரிவு இந்து கோயில்களை அரசு நிர்வகிக்கும் என்பதாக இருந்தது. ஆனால் அதற்கு அன்றைக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள் எங்களினுடைய மத விவகாரத்தில் கோயிலில் நீங்கள் எப்படி தலையிடலாம் என்று கேட்டதற்கு பிறகு இந்த வம்பு எங்களுக்கு வேண்டாம் என்று கருதியோ என்னவோ 1863 ஆண்டு வெள்ளையர்கள் இன்னொரு சட்டத்தை நிறைவேற்றி இனி கோயில் போன்றவைகளில் நாங்கள் தலையிடுவதில்லை என முடிவெடுத்து விட்டோம் என அறிவித்தார்கள். ஆனால்
அதற்கு பிறகு ஏன் இப்படி ஒரு அறநிலையத்துறை ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 1905ஆவது ஆண்டு பெல்லாரியிலே ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு தேவஸ்தான கமிட்டிகளினுடைய மாநாடு. எனவே கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களால் கூட்டப்பட்ட அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதென்றால், இந்து கோயில்களில் ஏராளமான நிதி மோசடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அரசு இதனை நிர்வகிக்க வேண்டும் என்று அந்த தேவஸ்தான கமிட்டி மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, அதன் அடிப்படையிலே 1907ஆவது ஆண்டு மதுரையில் தர்ம ரட்சிண சபை என்று ஒரு சபையே உருவாக்கப்பட்டது. அந்த சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஸ்மார்த்த பிராமணர்கள் என்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது சாதியை மட்டுமே சேர்ந்தவர்கள். அவர்களும் அரசை என்ன வலியுறுத்தினார்கள் என்றால், இந்த மோசடிகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இவைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்டுதான் 1922இல் நீதி கட்சி ஒரு சட்ட முன்வடிவத்தை கொண்டு வந்தது. ஆனால் அது அப்போது நிறைவேறவில்லை. ஏராளமான விவாதங்கள். இறுதியில் சட்டமன்றத்திலே அது 1923 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நிறைவேறியது. நிறைவேறினாலும் கூட வைஸ்ராயினுடைய கையொப்பம் இல்லாமல் அது சட்டம் ஆகாது. அப்படி வைஸ்ராய் கையெழுத்திடுவதற்கு பல்வேறு பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன, பல்வேறு இடங்களிலிருந்து ஆதரவும் வந்தது. எனவே 2 ஆண்டு காலம் அந்த விவாதம் நடைபெற்று கடைசியாக 1925 ஜனவரியிலே தான் வைஸ்ராய் கையெழுத்திட்டார். அன்றிலிருந்து இந்து அறநிலையத்துறை என்று தமிழக அரசின் சார்பாக ஒன்று இயங்குகிறது. இன்றைக்கும் அந்த அறநிலையத்துறையிலே அறங்காவலர்களாக இருக்கிறவர்களெல்லாம் பக்திமான்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? தருமயாபுர ஆதீனத்தினுடைய மட தலைவர் ஆதீனகர்த்தர் இருக்கிறார், திருப்பனந்தாள் மடத்தினுடைய ஆதீனகர்த்தர் இருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான மடம் சார்ந்தும் அல்லது அப்படி ஆன்மீக மடங்கள் சாராமல் ஆனால் ஆன்மீக துறையிலே மிக தோய்வு கொண்டவர்களையும் கொண்டுதான் அந்த துறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அறங்காவலர்கள் அவர்களிலே இருந்துதான் நியமிக்கப்படுகிறார்கள். எனவே இன்றைக்கு இப்படி புதிதாக ஒரு குரல் எழுப்புவது என்பது பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டதோ என்கிற அச்சத்தை நமக்கு எழுப்புகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபோர்டு என்று இருப்பதைப் போல இந்துக்களுக்கு ஒரு வாரியத்தை அமைத்து விடுங்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், சீக்கிய மதம், பார்சி மதம் என்று எல்லா மதங்களையும் நாம் ஒரே நேர்கோட்டில் ஒரு நாளும் நிறுத்த முடியாது. காரணம், இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் நிறுவனமயமாக்கப்பட்ட, ஆங்கிலத்தில் சொன்னால் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜன்ஸ் என்று சொல்ல வேண்டும், நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்கள். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. ஒரு வருண சாதி அடிப்படையில் அடுக்குகளால் கட்டப்பட்டிருக்கிற மதம்தான் இந்து மதம். எனவே வருணாசிரம தர்மத்தையும் இந்து மதத்தையும் நம்மால் பிரிக்க முடியாது. இங்கே வருணாசிரமம் என்பது 4 வருணங்கள். அந்த 4 வருணங்களிலிருந்து 4000 சாதிகள், கிடைச்சாதிகள், உட்சாதிகள் என்று பெருகி பல்கி கிடக்கின்றன. எனவே இவர்களில் எந்த இந்துவுக்கு கொடுப்பது, எந்த தட்டிலே இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது என்கிற கேள்விகள் வரும். இயல்பாகவே ஒரு அடுக்காக இருக்கிற சமூகத்தில் அந்த வாரியம் அமைக்கப்பட்டு கோயில் நிர்வாகம் முழுவதும் கொடுக்கப்படுமானால் யார் மேல்தட்டிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எல்லாம் போய் சேரும் என்பது இயற்கை. எனவே இந்து மதத்தில் யார் தங்களை மேல் சாதி என்று கருதி கொண்டிருக்கிறார்களோ அல்லது மேல் சாதிக்கான ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறார்களோ, வருணாசிரம அடுக்கில் யார் மேல்தட்டில் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கோயிலை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. இது நியாயமற்றது. எனவே இந்து கோயில்கள் மன்னர்களால் கட்டப்பட்டாலும் மன்னர்கள் மக்களினுடைய பணத்திலே தான் கட்டியிருக்கிறார்கள். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவற்றை நிர்வகிப்பது என்பதுதான் சரியானது. நாம் வாழும் சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஒவ்வொரு அங்கமாக திகழக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அதனால்தான் என் முதலிலே குறிப்பிடுகிற ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், சுற்றுச்சூழலில் இருக்கிற 2 முக்கிய அங்கங்கள் ஒரு சுற்றுச்சூழலினுடைய சுகாதாரத்தை நிர்ணயிக்கிறது. அதனால்தான் அதை ஆங்கிலத்தில் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் என்று சொல்கிறார்கள்.
உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். ஆனால் இந்த உயிருள்ள பொருள்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் தங்களுடைய பணியை சரியாக செய்கிற பொழுது அந்த சுற்றுச்சூழல் சிறப்பாக அமைகிறது. அதில் ஏதாவது தொய்வு ஏற்படுகிற பொழுது அங்கு பெரிய மாற்றம் உருவாகி அந்த மாற்றத்தினால் பல சூழல்கள், விரும்பத்தகாத சூழல்கள் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு அங்கங்களும், சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் தங்களுடைய பணியை செய்தாக வேண்டும். அதில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சிறு உயிர்கள், இந்த மைக்ரோப்ஸ் என்று சொல்கிறோம், அது நமக்கு கண்களுக்கு புலப்படவில்லை என்றால் கூட, ஆனால் நாம் இன்று பார்க்கிற பல நல்ல விஷயங்களுக்கு முக்கிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நாம் கடற்கரை ஓரங்களுக்கு செல்கிற பொழுது அல்லது கடற்கரைக்கு சென்று அங்கே நம்முடைய நேரங்களை செலவழிக்க அவ்வாறு செல்கிற பொழுது அங்கே நம்மளை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது காரணம் என்னவென்று கேட்டால், அங்கே இருக்கிற அந்த நல்ல காற்று, அந்த காற்றில் அதிகமான ஆக்சிஜன் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு முக்கியமாக காரணமாக இருப்பது என்னவென்று கேட்டால், சைனோபாக்டீரியம் என்று சொல்லப்படுகிற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ப்ளூ கிரீன் ஆல்கே என்று சொல்லப்படுகிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அங்கு ஏற்படுகிற மாற்றத்தில் பல வகையில் ஆக்சிஜனை அதிகமாக கடலில் உற்பத்தி செய்து, நம்ம அங்கே சென்று சிறிது நேரம் தங்கியிருந்தாலே நம்முடைய உடல் ஒரு உத்வேகம் பெறுவதற்கே காரணம் அங்கே இருக்கின்ற அந்த நல் காற்று, அதில் கலந்திருக்கிற ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த நம் சுவாசத்திற்கு காரணமாக இருக்கிற அந்த காற்று நமக்கு இன்றும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருந்து கொண்டுவதற்கு காரணம் சைனோபாக்டீரியம் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர் அங்கே கடற்பகுதியில் அதிகமான ஆக்சிஜனை உருவாவதற்கு அது காரணமாக இருக்கிறது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறு அந்த மைக்ரோப்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சிறு உயிரி இந்த ஒரு முயற்சியை செய்யவில்லை என்றால் கடற்கரை நாம் வாழுவதற்கோ அல்லது நம்ம அங்கே செல்வதற்கோ ஒரு தகுதியற்ற இடமாகத்தான் இருக்கும். ஆனால்தான் இன்று கூட சோர்வாக இருப்பவர்கள் அங்கே செல்கிற பொழுது அங்கே உத்வேகம் வருவதற்கே காரணம் அங்கே இந்த மைக்ரோப்ஸ் என்று சொல்லப்படுகிற சைனோபாக்டீரியம் மைக்ரோப்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர் அங்கே அந்த பகுதியில் அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து நம்முடைய வாழிடங்களிலும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற பல இடங்களிலும் சில நேரங்களில் சில தேவையற்ற பொருள்கள் உருவாகுகிறது. அதை சரியான முறையில் மறுசுழற்சி செய்கிற பணியை பல நுண்ணுயிர்கள் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நுண்ணுயிர்கள் அந்த மறுசுழற்சியை செய்வதை நிறுத்திவிட்டால் நாம் வாழ்கிற இடங்கள் எல்லாமே குப்பை கூலங்களாகத்தான் இருக்கும். ஆனால் எத்தகைய பொருள்கள் நம்முடைய சுற்றுச்சூழலை வந்து தங்குகிற பொழுது அங்கே இருக்கிற இந்த நுண்ணுயிர்கள் அவற்றை ஆர்கானிக் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து இன்ஆர்கானிக் என்று சொல்லுகிற ஒரு நல்ல மாற்றத்திற்கு உருவாக்கிறது. அந்த இன்ஆர்கானிக் மாற்றம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய மண்ணுக்கு உரமாகக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது போன்ற பொருள்களை இயற்கையாகவே தருகின்ற அந்த சூழலை அது செய்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய மண்ணிற்கு இயற்கையாக உரம் அதனுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் நம் செயற்கையாக போடுகிற அந்த பொருள்களால் நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருந்தால் கூட ஆனால் அதனுடைய மண்ணுடைய தன்மையை கெடுத்து விடுகிறது. ஆனால் இது போன்ற அந்த நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே அதில் இருக்கிற வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள்களை சரியாக மக்க வைத்து அதில் இருக்கிற அந்த பொருள்களை NPK என்று சொல்லப்படுகிற அந்த தரம் மிகுந்த சத்து நிறைந்த ஒரு மண்ணாக அதை மாற்றி தருகிறது என்பதை பார்க்கிற பொழுது நம் கண்களுக்கு புலப்படாத இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்
எவ்வளோ ஒரு பெரிய உதவியை இந்த சுற்றுச்சூழலுக்கு செய்து கொண்டிருப்பதை நமக்கு புலப்படும். மூன்றாவதாக, நம்முடைய மண்ணினுடைய தன்மைக்கு மிக முக்கியமானது நைட்ரஜன். ஆனால் நைட்ரஜன் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பொருள் வானமண்டலத்தில் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நாம் கிரகித்து கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ரைசோபியம் என்று சொல்லப்படுகிற நுண்ணுயிர். அந்த ரைசோபியம் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர் என்ன செய்கிறது என்றால், இயற்கையில் அதுவும் வானமண்டலத்தில் இருக்கிற அந்த நைட்ரஜனை கிரகித்து கொண்டு அதற்கு மண்ணுக்கு கொடுத்து அந்த மண்ணினுடைய உரத்தை, அதனுடைய சக்தியை அதிகமாக உற்பத்தி செய்து அதன் மூலம் பல நல்ல தாவரங்கள் வளருவதற்கு உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லை என்றால் நைட்ரஜனை நாம் செயற்கையாக தான் செய்து கொடுக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி ரைசோபியம் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர்கள் நம்முடைய மண் வளத்தை பாதுகாப்பதற்கு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவும் நுண்ணுயிர் தான். ஆனால் இன்றைக்கி பல வகையில் ஆராய்ச்சிகள் செய்து எத்தகையமான சூழ்நிலையில் நம்ம உருவாக்கி தந்தால் கூட, ஆனால் அது செய்கிறதை போன்ற ஒரு முயற்சியை நம்மளால் இன்று கூட செய்ய முடியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு அந்த ஒரு ரைசோபியம் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிரை பாதுகாக்கிற அந்த கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மண் வளம் ஏற்கனவே பலவிதத்தில் கெட்டுக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த ரைசோபியம் என்று சொல்லப்படுகிற அந்த நுண்ணுயிர்களை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி அந்த மண் வளத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து, நிறைய நேரங்களில் நம்முடைய கால்நடைகள் உணவுகளை, அது வைக்கோலாக இருக்கலாம், இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அது அசை போடுகிற இதை நாம் பார்த்திருப்பதே உண்டு. ஏனென்றால் மாடுகளினுடைய தனித்தன்மையே உண்ற உணவை மீண்டும் எடுத்து அதை அசை போடுகிற ஒரு தன்மை. அந்த அசை போடுகிற தன்மை எப்படி வந்தது என்று கேட்டால், கிட்டத்தட்ட மாடுகளில்தான் நம் சலைவா என்று சொல்லப்படுகிற அந்த நம்முடைய உணவை செரிமானம் செய்யக்கூடிய அந்த சலைவா அதிகமாக உற்பத்தியாகிறது. கிட்டத்தட்ட 100 லிட்டர் அளவிற்கு அந்த சலைவா அதனுடைய உடலில் வாயில் உற்பத்தியாகி அதன் மூலம் அந்த உணவை செரிக்க வைக்கின்ற ஒரு சூழலை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அதனுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த பாக்டீரியா என்று சொல்லப்படுகிற நுண்ணுயிர் அங்கே அந்த உணவை பல வகையாக பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அந்த செரிமானத்தை கொடுப்பதோடு இல்லாமல் அந்த கால்நடைக்கு வேண்கிற சக்தியையும், இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு தேவைப்படுகிற அந்த பாலையும் தரக்கூடிய ஒரு பெரிய முயற்சி செய்வதற்கே காரணம் இது போன்ற நுண்ணுயிர்கள் அந்த மாடுகளின் வயிற்று பகுதியில் இருந்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், அது மாதிரி அதிக நேரம் உணவு மாடு வயிற்று பகுதியில் இருப்பதனால் மீத்தேன் என்று சொல்லப்படுகிற ஒரு நச்சுவாய் உருவாகி கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவ்வாறு வெளிவருகிற அந்த மீத்தேனால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் அதுக்கு தகுதியான உணவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இன்றைக்கு கூட மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை அந்த இயற்கையோடு இருப்பதோடு இல்லாமல் இது போன்ற நுண்ணுயிர்கள் அது சரியான முறையில் செரிக்க வைப்பதற்கு ஏற்றால் போல் நம்முடைய அந்த உணவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருப்பதனால் நிச்சயமாக மீத்தேன் என்று சொல்லப்படுகிற அந்த வாயு வெளியே வந்து அதனால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு வழி செய்கிறது. ஆனால் தான் இது போன்ற ஒவ்வொரு சுற்றுச்சூழலுடைய நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது அந்தந்த பொருட்கள் அதனுடைய பணியை இனிதே செய்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்படும். அதோடு இது போன்ற நுண்ணுயிர்கள் நம்மை சுற்றி இருக்கிற இந்த நல்ல நுண்ணுயிர்களை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. அதனால் அது செயற்கையாக சில விளைவுகளை நாம் செய்து அவற்றை சாகடிக்கக்கூடாது என்பதுதான் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. அதனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் சுற்றுச்சூழலுடைய ஒவ்வொரு அங்கமாக இருந்து அதை பாதுகாக்கிற முயற்சியில் செய்கிற பொழுது இந்த நுண்ணுயிர்களை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை சிறப்பாக பாதுகாக்கிற அந்த முயற்சிக்கு நாம் வித்திடுகிறோம் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது.